ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம டீ கடைகள்லாம் நல்ல சேல்ஸ் ஆகிற வெட்டு கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம கோதுமை மாவு ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதை எப்படி உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. கேக் பண்ணுறதுக்காக முதல்ல 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் இதே மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸை அதிகம் பண்ணிக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ரவை, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 பிஞ்ச் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அல்லது பேக்கிங் சோடா எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்தா தான் நமக்கு கேக் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய் அல்லது வெண்ணெய் அல்லது தயிர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அது சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரவை அரிசி மாவில் சேர்றதால இது ரொம்ப கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். கூடவே நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கலவை ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நான் இன்றைக்கி 1 முட்டை எடுத்திருக்கேன். 1 கப் மாவுக்கு 1 முட்டை கரெக்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் இந்த முட்டையை சேர்த்து கூடவே 7 முதல் 8 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் கோதுமை மாவுக்கு நான் 1 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க 1/4 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போது இதையெல்லாம் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கலவையை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த முட்டை கலவையை மொத்தமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இது கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்போ இதை கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் பால் சேர்க்குறேன். பால் மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அதிகமாக சேர்த்தா கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் லூஸாக தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம கையில் ஒட்டுற மாதிரி வரும், அந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ இந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பதம் வர வரைக்கும் நம்ம பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு 15 முதல் 30 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அடுத்து அந்த மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டையை நீங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிக்க வேண்டாம். மேலோட்டமாக அந்த உருண்டை சைஸுக்கு நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் வெட்டி எதுவுமே நம்ம போட தேவையில்லை. எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது அதிலேயே கிராக் வந்துடும். அதனால் நம்ம வெட்டு எதுவுமே போட தேவையில்லை. இப்போது நம்ம இதை மிதமான சூடு இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் மேல் பகுதி நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் எண்ணெயை மீடியமாக சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதோட சைஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாகி அதுலேயே அந்த கிராக் வருது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இது நல்ல கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி ரெடி ஆகியாச்சு. இதை நம்ம இனி எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு கேக் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்து இனிப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவு அதிகமாக சேர்க்குறீங்கன்னா 2 முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.